கல்யாணமான ஆண்களுக்கான ஒரு கேம் ஷோப்பா. இருங்க, அதுக்கு முன்னாடி முதல்ல ஜட்ஜை கூப்பிட்டுருவோம். சப் எடிட்டர் ஷீபா மேமை கூப்பிடுறோம். வாங்க மேம். கல்யாண ஆண்களே எல்லாம் தயாரா இருங்க. வாங்க, ஒரு 5 பேர் வேணும். மேம், நீங்கள் தான் இதுக்கு சூட்டபுளான ஒரு ஜட்ஜு. முதல்ல பொங்கல் வாழ்த்துலேருந்து ஆரம்பிச்சிருங்க. எல்லாருக்கும் வணக்கம் போல. எல்லாருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஷீபா, சீனியர் சப் எடிட்டர். ஆனால் இந்த வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா கேம் ஆரம்பிச்சிடலாம். இல்லை, புடவை கட்ட சொல்ல மாட்டோம். அல்ல, புடவை மடிக்கணும். புடவை யாரும் கட்ட போகிறதில்ல மேம். இல்லை மேம், வேணாம். எல்லாரும் கேட்டீங்க. கேம் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். கேம் என்ன அப்படின்னா, இந்த புடவையை நீங்கள் கலைச்சிருங்க. ஃபஸ்ட்டு புடவை முதல்ல கலைங்க. அதான் கேமு. ஸ்டார்ட் ஆக போது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்லா கலைச்சிருங்க. உங்களுக்கு எவ்வளோ கோபமெல்லாம் இருக்கோ. அண்ணே ஷாஜானெல்லாம் வந்து எனக்கு முதுகெல்லாம் எரியுதுன்னாரு. அவ்வளோ அண்ணே என்னண்ணே, அவ்வளோதானா? நல்லா கலைச்சிருண்ணே, கசைக்கிறண்ணே. முடிஞ்சதா அண்ணே? நல்லா தளவு வரையும் கலைங்கண்ணே. சும்மா தூக்கி போட்டு கலைக்கிறீங்க. முடிஞ்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 2 நிமிஷம் டைம். புடவை யார் 1 நிமிஷம் தான், அதுவும் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு லைட்டிங் போகிறதுனால. 1 நிமிஷத்துக்குள்ள புடவை யார் பர்ஃபெக்டாக மடிக்கிறாங்களோ அவங்க வின்னர். பர்ஃபெக்ட் யாருங்கிற மேடம் தான் முடிவு பண்ணுவாங்க. 1 நிமிஷம் தான். முதல்ல அந்த ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யுவராஜன், அந்த ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ண சீக்கிரம். ஆனால் ஒரே நிமிஷம் இருங்க. ஃப்ரீயாக விட்டுங்க. அதெல்லாம் விட்டுறணும். ஒரு கையில் தான் பிடிச்சிருக்கணும் புடவையை. ஒரு கை தான் முடியும். ரெடியா? 3, 2, 1 போங்க. அண்ணனை பார்த்தீங்களா இல்லையா? தார்பாய் மடிச்சுக்கிட்டு இருக்காரு தூக்கி போட்டு. மடிக்கிறதானே, எப்படி வேணா மடிச்சுக்குவான். அண்ணே நீ ராமண்ண உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸே இருக்குண்ணே. அண்ணே பறக்க விட்டு மடிக்கிறார் பாரு ஐயா. அண்ணே ஸ்டைல பாரியா. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. ஷாஜா அண்ணன் யுவர் ஆசம். இருங்க, ஃபைனல் முடிவு மேல் தான். இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. அண்ணா மடிக்கணும்னே, சுத்தக்கூடாது, மடிக்கணும். ஓகே, இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அண்ணன் வந்து தொட்டி கட்டுறதுக்கு சேலை ரெடி பண்ணிருக்காரு. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. 4 செகண்ட். 3, 2, 1. டைம் ஆஃப். ஓகே. இப்போ மடிக்க வாங்க, அப்படியே வாங்க. மடிக்க சொன்னா மொட்டை மாடியில் மழை பெய்யும் போது, மொட்டை மாடியில் மழை பெய்யும் போது அக்கா திட்டிருமோன்ற பயத்துல துணி எடுத்துட்டு வந்தா அப்படிதான் இருக்கும். நிறைய தடவை எடுத்துட்டு வந்துருப்பாரு போல. அடுத்து நம்ம அண்ணன், அவரை குறை சொல்ல முடியாது. கேமரா டிபார்ட்மெண்ட் எங்க ஓடிட்டாரா? இது எப்படி இருக்குன்னா, பீரோ திறந்தோடனே கீழே விழும்ல, அந்த மாதிரி இருக்கு. கிரீன் மேட் மடிச்சு பழகிட்டாரா மேம்? டக்குன்னு எல்லோ பார்த்தோன்னே மடிச்சு போட்டு அடுத்து ஷூட்டுக்கு ரெடி ஆகுடா அப்படின்ட்டாரு. அண்ணனோட பறக்க அவுட்லாம் படிச்சார் மேம். எல்லாரும் கையில் மடிச்சிருக்கோம். அண்ணன் மட்டும் ஃப்ளையில் விட்டு இப்படியெல்லாம் எடுத்தார், புரோட்டா மாஸ்டர் மாதிரி. உனக்குலாம் பல திறமை இருக்குண்ணே. அதுக்கப்புறமா இதை இருந்தாங்கண்ணே, இதை கையில் வச்சுங்க, கோச்சிக்காதீங்க. அடுத்ததா நம்ம அண்ணன். இது வந்து நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. குழந்தை பிறந்தா தொட்டி கட்டுறது எப்படிங்கிறத அண்ணன் வந்து சாம்பிள் பண்ணுறதுக்காக நல்லா இருந்த ஒரு சேலையை கசக்கி அதை வந்து இப்படி தான் முடிச்சு போட்டு போடணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சூப்பர். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம சார் மடிச்சிருக்காரு. எப்படி மேம் இது என்ன லெவலில் மேம் சேர்த்துக்கிறது? லாஸ்ட் 2 தான் வந்து ப்ராப்பராக மடிச்சிருக்காங்க. இது மடிப்பு விழுந்தப்பே நம்ம தெரிஞ்சிருக்கணும், வீட்டில் அடிகள் நிறையா விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அடி விழுந்திருக்காது, மடிக்கிறது வேணா இருந்திருக்கலாம். ஆமா, அடியை விட மடிக்கிறது நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. இதனால என்னண்ணே, எல்லாம் ஆயக்கலை தானே மேம். ஷாஜான் அண்ணன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், எனக்கெல்லாம் முதுகு வலிக்குதுரா தம்பி சொன்னார்ண்ணே. எனக்கு வந்து முதுகு வலிக்குது, வீட்டில் அடி வாங்கி நீ வித்தியாசமாக ஒரு கேம் வச்சுருந்தா டெலிகாஸ்ட் ஆகும்போது அப்புறம் என்னால் வீட்டுக்கு போக முடியாதுனாரு. அண்ணன் வாங்கின ஒவ்வொரு அடியும் எப்படி மடிப்பாக விழுந்துருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப வாழ்த்துக்கள் முதல்ல ஷாஜான் அண்ணனுக்கு. மேம், இந்த 2 பேரில் நம்மகிட்ட தெரியாதுன்னு சொன்னார், ஆனால் வீட்டுக்கே தெரியாமல் மடித்து வச்சிருக்காரு. வீட்டில் இருக்கு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீட்டில் வேறு மாதிரி ஆகிடும். எனக்கே தெரியாமல் நீ மடிக்கிறனா எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு. ஓகே, வாழ்த்துக்கள் மேம். யார் மேம் 2ல் யார் மேம் வின்னரு?
நான் மெயினாக ஒரு 4 வருஷமாக துணிக்கடையில் வேலை பார்த்தேன். அதனால் எனக்கு எல்லா துணிகளும் வேகமாக மடிக்கவும் தெரியும். அதனால தான் இதுக்குன்னு வேறு எதுவும் தப்பாக எடுத்துடாதீங்க, வேறு எதுவும் கிரியேட் பண்ணி விட்றாதீங்க. ஏன்னா நம்ம மீடியாவில் இருக்கோம். ஷாஜகான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, பரதன் செகண்ட் ப்ரைஸ். அண்ணே ஒரு நிமிஷம், இந்த டாஸ்க்குக்கு பேர் என்ன தெரியுமா? வந்துருங்க. இந்த டாஸ்க்குக்கு பேர் சுந்தர புருஷர். சுந்தர புருஷர், நம்ம ஆபீஸோட சுந்தர புருஷர்.